காய்ஸ் இப்போ வந்து நம்ம கேம்ல வந்து ஓபி 55ல 4 கன் வரப்போகுது. அது என்னதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங் ரூம்ல பாருங்களேன், இதை ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்கே ரிசல்ட் சேஞ்ச் பண்றதுக்காக நல்லா இருக்குல்ல. சரி ப்ரோ, என்ன கன்னுனா அந்த கன்னு ஃபர்ஸ்ட் கன் வந்து M7 எப்படி காலுக்கு 34 சாரி காலுக்கு 34 கைக்கு 34 கைக்கு 34 ப்ரோ. ஓகே கைஸ், இது வந்து 2x ஸ்கோப் கன். இது ஏஆராம பாடிக்குமே 34 87 ஏகே அளவுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. வாங்க ஏகேக்கும் ஒரு கம்பேரிசன் போட்டுக்கலாமா? அதுக்கும் ஏகேக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. ஏகே வந்து காலுக்கு எவ்வளோ? 43 காலுக்கே 43. அவன் ஒரு பாடி அவன் கையில அடிக்கவே மாட்டான். எல்லாமே 43 தலை 637. இதை வச்சாலே தெரியுது எது இந்த கன். இப்போ வந்து ஆர்பிகேவா ஆர்பிகேவுக்கு பார்ப்போம். அது வந்து ஒரு மிஷின் கன்னு ப்ரோ. ஒரு அடி இப்போ அடிக்க போறோம் பாரு. காலுக்கு 35, கைக்கு 35, பாடிக்கு 35. எனக்கு சுத்தமா புரியல கைஸ். அதுக்கடுத்து இது வந்து எல்லாருமே ஷோர்ப்புன மாதிரி தான். ஷோர்ப்பு தான் இதோட பேரு. எல்லாருமே இதுக்கு வந்து எவ்வளோ மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க பேரு. ஆனால் அது எவ்வளோ இல்லை. நான் பார்த்து அடிச்சுக்கணும். 21 ப்ரோ. பாடி தான் படுது 21 படுது ப்ரோ. கையிலே ப்ரோ இவன் கையிலே பண்ண மாட்டேங்கான் ப்ரோ. வெறியா ப்ரோ. ஓகே ப்ரோ 23 பாடிக்கு 23. ஆமாம் கைஸ், எல்லாமே 23. தெரியவே சும்மா ப்ரோ. ஹெட்டு கடிச்சா பாடிக்கு இது ப்ரோ படுது 95. ஹெட்டுக்கு வந்து 95 நல்லா கண்டுபிடிச்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து ஸ்னைப்பர். ஒரே ஒரு ஸ்னைப்பர் தான். ஸ்னைப்பர் வந்து 2 புல்லட் ஸ்னைப்பரு. ரெண்டையுமே எப்படி அடிக்கணும்னா நான் வந்து இப்போ பண்ணுறேன் பாருங்க. இந்த மாதிரி தான் ஆடினா இந்த இப்போ ஸ்னைப்பரு அவனுக்கு கம்பேரிசன் கொடுக்குறேன். ஒரு காலுக்கு எவ்வளோ? இந்த மாதிரி ஆடணும். இப்படி நான் இப்போ சேஞ்ச் பண்ணல, இந்த மாதிரி ஆடணும். அப்போதான் கரெக்டாக ஆட முடியும். காலுக்கு இப்போ பார்த்தியா? இப்போ கைக்கு பார்த்தியா? 130 கையில் பார்த்தீங்களா? வெறும் 135 தான் போகுது. காலுக்கு வந்து 168, கைக்கு வந்து 168, அது வந்து 168, காலுக்கு 770. இப்போ வந்து இதை வச்சு எப்படி ஆடணும்னு நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இங்க இருக்கிறான் பாருங்க. இல்லை கேஸ், நம்ம இவனை வச்சு பார்ப்போமா? எக்ஸ்ட்ரா சரன்னு ரீலோட் ஆகுது ப்ரோ. ஓ, அது இல்லாமல் இதோட ரீலோட் ஸ்பீடு பார்ப்போமா? ஹேக் ப்ரோ பாரு. உண்மையாவே ஹேக் ப்ரோ. ஸ்னைப்பர் ஒர்த்து கைஸ், உண்மையாவே ஒர்த்து. நம்மளோட இப்போ ஒரு ஸ்னைப்பர் இருக்கு பார்த்தீங்களா, AW3 இப்போ ஒரு ஸ்னைப்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஒயிட் இப்படி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போமா? இது ஒர்க்கே ஆகுதா? ஆனால் என் ஒயிட் சிப் வந்து என்னடா சாப்பிட்டுதானே சிப்னு இருக்குல்லையே. ஸ்னைப்பராக இருந்தாலுமே ஸ்னைப்பர் வச்சு ஆட தெரியாதவங்களால இதை வச்சு ஒரே செகண்ட் தான் ப்ரோ ரீலோடே எடுக்கலாம். சரன்னு ஆடுறான் கைஸ். இந்த இது இருக்குல்ல கைஸ், இப்போ நம்ம அட்வான்ஸ் சர்வர் இது வந்து நான் சொல்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். சொல்கிறேன் கைஸ், நான் வந்து கமெண்ட்ல ஒரு லிங்க் கொடுப்பேன். இல்லை, நான் கமெண்ட்ல லிங்க் எல்லாம் வேணாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து ஒரு புது அக்கௌண்ட் மேக் பண்ணிக்கணும். அந்த புது அக்கௌண்ட்டுக்கு அடுத்த புது அக்கௌண்ட் மேக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணணும். ஒரு சிங்கப்பூர் VPN, அதுல சிங்கப்பூர் சர்வரை அதுக்காக உங்க மெயின் ஐடியில இருந்து நீங்க வெளில வந்துடணும். அதுக்கு அடுத்த சிங்கப்பூர் சர்வரை ஆன் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு அடுத்து நீங்க வந்து கூகுள்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. எப்படின்னா சொல்றேன், கமெண்ட் பண்ணுங்க. கூகுள்ல போய் நல்ல மறந்துட்டேன். ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர்னு போட்டுங்க. எப்போ அட்வான்ஸ் சர்வர்னு போட்டாலே அது வந்துடும்.
அதுக்கு அடுத்து வந்து அதுல வருமா அதுல வந்து சைன் அண்ட் வித் கூகுள் மட்டும் நீங்க கொடுங்க மற்றதெல்லாம் கொடுக்க சைன் அண்ட் வித் கூகுள்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து கூட்டிட்டு போயிடும் அது வந்து உள்ளால வந்து கூட்டிட்டு போய் நீங்க வந்து புதுசா நேர் பண்ணிருக்கீங்களா அது மட்டும் நீங்க போடுங்க இல்லைங்க இல்லைங்க guys அடுத்து நீங்க வந்து அந்த அந்த புது அக்கௌண்ட்ல நீங்க வந்து சைன் இன் பண்ணிக்கணும் அப்படியே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நீங்க வந்து ஈஸியா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அந்த உள்ள அவங்க கொடுக்குற கோடை காப்பி அப்படியே உள்ளால போனோம் உள்ளால போய் அதுல இருந்து எவ்வளவோ கஷ்டம் அதுக்கடுத்து அந்த கோடை காப்பி பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் அவங்க கொடுத்தோம்னா டவுன்லோட் இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளால போய் கெஸ்ட் வந்து கொடுத்துருங்க கெஸ்ட் கொடுத்துட்டு முக்கியமான அந்த கெஸ்ட்டுக்கு அடுத்து அந்த கெஸ்ட்ல நம்ம ஏதாவது ஒரு ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோல்டர்ல நம்மளோட ஐடியை போட்டோம் நம்மளோட ஐடி நேம் நம்ம கொடுத்த கோடை போட்டாங்க நம்ம ஐடி உண்மையாவும் எனக்கு பிடிச்சிருக்கு சரியான கண்ணு எவ்வளவு ஸ்பீடா அடிக்குதுன்னு பாருங்களேன் ப்ரோ அவன் எப்படி ஓடுறான் பாத்தியா இது வந்து 2 புல்லட் போகுது இல்ல ஒரே நேரத்துல 2 இல்ல நம்ம ஒரே நேரத்துல 2 நம்மளால அடிக்க முடியுது இந்த கட்டணம்லாம் இது வந்து அட்வான்ஸ் ஆவனால எல்லாம் ஒரு டவுன்லோட் கிடைக்கும் பை பை டேக் கேர்